ஏத்தேய் ஏத்தேய் ஏத்தேய். அத்தை, நான் என் புருஷனும் கொஞ்சம் வெளியே போறோம் அத்தை. புருஷன் புருஷன் என்னோட ஹஸ்பண்ட் அத்தை. எத்தே அத்தானும் இவ்வளவு வெளியே போறாவலாம். அதை தேவ அப்படி பேசிட்டு இருக்கா. அத்தை, என் புருஷன் என்னைய உலக அதிசயமா வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவரை இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா வெளியே போயிட்டு வரோம் அத்தை. அத்தை, நான் இன்னைக்கு ஸ்டைலா கண்ணாடிலாம் போட்டு மாறி இருக்கேன்ல, அதனால தான் இப்படி பேசுறேன் அத்தை. அவரு டெஸ்ட் பண்ணிட்டு வருவாரு அத்தை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். போயிட்டு வரேன் அத்தை. அதுக்கு பேரு எங்களுக்கு வெளியே போறதுக்கு நேரம் இருக்காது. நைட் ஆகிடும், நாங்கள் தூங்கணும் அத்தை. அதனால தான் நேரமா கிளம்புறோம். போயிட்டு வந்துடுறோம் அத்தை. பாய், see you. மா, குழந்தைய நானும் வெளியே போயிட்டு வரோமா? சும்மாதாம்மா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் குழந்தைய எங்கேயுமே வெளியே கூட்டு போனதே இல்லை. அவன் நேற்று ஆசைப்பட்டு கேட்டா, அதான் வெளியே போயிட்டு வரோமா. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, வேலையெல்லாம் நீங்க பாருங்க. நான் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரேன். அவ வேற ஆசைப்பட்டுட்டே இருக்காமா, எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனதே இல்லைன்னு. நாங்க இப்ப போயிட்டு நைட்டு தான் வருவோம். இல்லம்மா, நாங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம். வரதுக்கு நைட் ஆகுமா? அம்மா, நிறைய இடத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோமா, அதனால வரதுக்கு நைட் ஆயிரும். போயிட்டு வரோமா. சரிம்மா, போயிட்டு வரோம். குழந்தை வா போலாம். பாய் அத்தை. சரோஜா பாய். பாய் பாய். ஒன்றும் வேண்டாத்த, நான் ரூமுக்கு போகிறேன். நானும் என் புருஷனும் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரே ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தோம். அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் யார்ட்டையும் சொல்லாமல் பயந்து பயந்து போயிட்டு வந்தோம். இந்த குழந்தை என்னடான்னா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுட்டு போகிறா. அதுவும் புருஷன் கையை பிடிச்சிட்டு ஜோடியாக போகிறா. நாங்கள் அந்த ஒரு நாள் கூட அப்படியே போனோம். அவர் என்னமோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு போனார். நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன். போயிட்டு அங்கே போய் சேர்ந்து போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கே வீட்டுக்கு வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாவ. என்ன பேச்சு வாங்கியிருக்கேன், என்ன ஏச்சு வாங்கியிருக்கேன். இவன் என்னடான்னா தைரியமாக கண்ணாடி மாட்டிக்கிட்டு வாயை கோணி கோணி பேசிட்டு போகிறா. அவள் என்ன ஒன்றும் சொல்ல தான் மாட்டேங்காவ. இப்போ என்னடான்னா மாசமாக இருக்கேன்னு வீட்டை விட்டு கூட வெளியே விட மாட்டேங்காவ. எவ்வளோ நேரத்துக்கு தான் அந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்க முடியும்? வெளியே போகலான்னு பார்த்தாலும் வெளியே விட மாட்டேங்காவ. ஹோட்டலுக்காவது போகலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்காவ. இதில் வேறு மாசமாக இருந்தால் என்ன கேட்டாலும் செஞ்சிடணும்னு வேற சொல்லிக்கிடுவாவ. அதெல்லாம் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும்தான். அதுவும் எவ்வளோ சாப்பிட முடியும்? சும்மா பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். இதை செஞ்சு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் மாதிரியே பேசிக்கிடுவாவ. நானும் ஆனந்த் கூட இது வரைக்கும் பெருசாக எங்கேயும் வெளியே போனதே இல்லை. இன்னைக்கு அவர் வந்தோடனே கேட்டே ஆகணும். மைனி 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 மாராசதி என்ன தீடுதுப்புன்னு வந்து வீட்ல நிக்கா? வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாவல ஆஸ்பத்திரியில. நீங்க ஹாஸ்பிடலுக்கு முதல் நாள் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வந்து நீ எட்டி கூட பார்க்கவே இல்லையே மைனி. ராசதி, நானும் வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னால வர முடியல ராசதி, வீட்ல ஏகப்பட்ட வேலை. அதான் அந்த குழந்தைகிட்ட சமைச்சு சாப்பாடுலாம் கொடுத்து விட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மைனி. இருந்தாலும் நீங்க வந்து பார்க்கவே இல்லையே. என் மேல
இவ எதுக்கு இங்க வந்திருக்கவே? ராசதிக்கு கால் உடைஞ்சிருக்குல, அத நம்ம தான் பார்த்து விடணும்னு உங்க மாமா சொல்லிட்டாமா. அதனால ராசதி இங்க தான் இருப்பா. கால்ல அடிபடுறதுக்கு முன்னாடியே ராசதி இங்க தானே இருந்தா. வேற எதுக்கு இப்படி எல்லாம் கேக்கா? நீ போய் ரூம்ல இருப்போ. எத்தே, நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லிட்டேன், எனக்கு இவியெல்லாம் இங்க வந்து இருக்கிறது பிடிக்கல. எனக்கு கூட தான் எங்க மாமா வீட்ல நீ இருக்கிறது பிடிக்கல. சொன்னா வெளிய போயிடுவியா? ஃபர்ஸ்ட் நீ வெளிய போ, அதுக்கு அப்புறம் நாங்க போறோம். நான் எதுக்கு போறேன்? இது என் வீடு. இது எங்க மாமா வீடு. ஏன் எங்க அம்மா பிறந்த வீடு, எங்க பாட்டி தாத்தா வீடு. இங்க வரதுக்கோ போறதுக்கோ எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு. நீ எங்கயாவது உன் காசுல சொந்தமா வீடு கட்டி வச்சிருந்தா அங்க வேணா வர வேண்டாம்னு சொல்லி நாங்க வர மாட்டோம். ஆனா இந்த வீட்டுக்கு நாங்க வருவோம். வரதுக்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு. வரக்கூடாது, வரது எனக்கு பிடிக்கல. அப்படி எங்களை சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எங்க மாமாக்கு மட்டும்தான் இருக்கு. மாமா அப்படி சொல்லட்டும், நாங்க வெளிய போறோம். ஏன் எங்க அத்தை கூட எங்களை வெளிய போன்னு சொல்ல முடியாது? அத்தை, என்ன நடக்குதுங்க? வெளிய போன்னு சொல்லுங்க இவளை. சாரோஜா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசியா? தப்பு பண்ணது அந்த செல்லம்மா. அவளை வீட்டுக்கே வராதுன்னு சொல்லியாச்சு. பாவ ராசதி கால்ல அடிபட்டு வந்திருக்கா. அவளை எதுக்கு வராண்டான்னு சொல்லியா? ராசதி இங்க தான் இருப்பா. பிரியங்கம்மா, அம்மையை கூட்டிட்டு உள்ள போமா. ராசதி, நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுமா போ. சரி மைனி. சாரோஜா, எதுக்கு நீ அவளை அப்படி பேசுறா? அவளுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கும் போறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த பிரியங்கா சொல்லிட்டு வர பாத்தியா? என்னால கூட அதெல்லாம் கேட்க முடியாது. நீயும் எதுவும் கேட்க கூடாது. ஏத்த நான் கேட்க கூடாது? நான் இந்த வீட்டுக்கு மருமக தானே. நானே கேட்க கூடாதுன்னு அவ சொல்லிட்டு போறா. ஒண்ணு எப்படி அவ மதிப்பா? நீ ஏதாவது கேட்க போய் ஒண்ணு வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசிட போறாள்வே. அதை கேட்கும்போது எனக்கு சங்கடமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம நீ வாய் வயிறுமா இருக்கா. அதுக்குதான் உன்னை யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காதன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? போய் ரூம்ல இருப்போ. ஆமா, எப்ப பார்த்தாலும் ரூம்ல இருன்னு சொல்லுங்க. என் வீட்ல நான் சுதந்திரமா கூட நடமாட முடியல. மாசமா இருக்கேன், நினைச்சது என்ன சாப்பிட கூட முடியாது. வந்தாச்சுன்னா பயந்து பயந்து சாப்பிட வேண்டியிருக்கு. உனக்கு அன்னைக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்தது செல்லம்மா தானே? ராசதி எதுக்கு சந்தேகப்படியா? இவிய ரெண்டு பேருமே ஒண்ணுதான். எனக்கு இவிய மேலயும் சந்தேகமா தான் இருக்கட்ட. அதுக்கு தான் சொல்றேன், இவியல போ சொல்லுங்க. நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வயித்துல பிள்ளை இருக்கும்போது இப்படி கோவத்துல கத்தாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பேசு. அமைதியா இந்த வீட்ல எங்க இருக்க முடியுது? ஏதாவது ஒரு தொல்லை வந்து நின்னுகிட்டே இருக்கு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அப்படின்னா அம்மா வீட்டுக்கு அங்க எதுக்கு? பச்சை தண்ணியை குடிச்சா கூட நிம்மதியா குடிப்பேன். இங்க பால் மரத்துல குடிச்சா கூட நிம்மதியே இல்லை எனக்கு. பயந்து பயந்து தான் சாட வேண்டி இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நான் எங்க அம்மா வீட்டுல போயிருக்கேன். அவளே கால் உடைஞ்சு கிடக்கா. நீ என்ன பண்ணிடுவா சாரோஜா? உனக்கு எதுக்கு அவ்வளவு பயம்? அவியலெல்லாம் நம்ப முடியாது. என் புருஷனுக்கு வேட்ட சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ சொன்ன உடனே நாங்க விட்டுட்டு தான் இருப்போம். பிள்ளைய பத்தி எடுக்க வரைக்கும் எங்கேயும் வெளியே போக கூடாது சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா இந்த குமரியை நம்மள மதிக்க மாட்டேங்க, அந்த குமரியை மதிக்க மாட்டேங்க. நம்ம தான் ரெண்டு பேர்கிட்ட தாந்து போக வேண்டியிருக்கு. ஏன் மாவே வரட்டும், நான் சொன்னதானே இவளை கொண்டு போய் அவ ஆத்தா வீட்டுல விடுவேன். அவ வந்த உடனே நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இவ எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போவா நானும் பாக்கேன். இவ எதுக்கு ராசத்தை பார்த்து பயப்படியா? அவ அப்படி என்ன செஞ்சிட போறா? தப்பு செஞ்சது அந்த செல்லம்மா. என் தம்பி பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை இந்த வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவதான் ஒண்ணும் செய்யல. இவளை பார்த்து எதுக்கு பயப்படியா? இவ என்ன கேட்டாலும் நான் தான் இவளுக்கு செஞ்சு கொடுக்க போறேன். பிறகு எதுக்கு இவளுக்கு இவ்வளவு பயம்? ஆனந்த் வரட்டும். இந்த குழந்தை இன்னைக்கு பார்த்து ஒளிஞ்சு போயிட்டா வெளியே. அவ இருந்திருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டிருந்தா அனுப்பி விட்டுருப்பாவில்ல. நான் போய் கேட்டா என்னைய தான் கேட்காத கேள்வியா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த பிரியங்கா உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்னை கேட்க. அவளுக்கு மாமா வீடா, எனக்கு என்ன வீடு? என் மாமனார் வீடு, என் புருஷன் வீடு. எனக்கு தானே இந்த வீட்டில் உரிமை அதிகம். யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லுவாவே. இவளை கட்டி கொடுத்த வீட்டில் போய் நான் உரிமை கொண்டாட முடியுமா? என்ன பேச்சு பேசிட்டா? உனக்கு சொந்த வீடு இருந்தா அங்கே நான் வரமாட்டேன்னு சொல்லியா? அப்போ எனக்கு இது சொந்த வீடு இல்லையோ? என்ன நினைச்சிட்டவ இன்னைக்கு கேள்வி கேட்கா? இதெல்லாம் கேட்டுட்டு அத்தையும் சும்மா தான் நிற்காவே. நானே எல்லாருக்கும் இலக்காரமாக தான் இருக்கேன். ஆனந்த் வரட்டை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீட்டில் அவிய இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். அவிய தான் இருப்பான்னு சொன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்க போறேன். நான் இங்கே இருக்கணும்னு நினச்சவனா அவிய இங்கே இருக்கக்கூடாது. என்னதான் நடக்குன்னு நானும் பார்க்கேன்.